எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சூ லைஃப் ஸ்டைல். நான் தான் உங்க சுனந்தா வெங்கடேஷ். இந்த நாள் எல்லாருக்குமே ஹாப்பியா இனிமையா ஜாலியா ஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹவு டு க்ளீன் யூர் மேக்கப் ப்ரஷஸ் அண்ட் ப்ரூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃப்ரம் மை சைட். நான் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி என்னோட ப்ரஷஸை நெக்ஸ்ட் ப்ரைடல் வர வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூராக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ண போகிறேன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். This video is mainly for the beginners. So yes, let's get into the video. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ வாய்ஸ் ஓவரில் தான் போகும். ஸோ நெக்ஸ்ட் எல்லா ப்ரஷஸையும் ஒரு பெரிய பவுலில் லூக் வார்ம் வாட்டரில் 5 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணிவிடுங்க. ப்ரஷஸ் மூழ்கணும். அடுத்து நம்ம வீட்டில் இருக்க பேபி ஷாம்பூ இல்லைனா ஏதாவது மைல்ட் ஷாம்பூ யூஸ் பண்ணி சோக் பண்ணிவிங்க. இந்த வீடியோவில் ஒரு பிங்க் கலர் மேட் தெரியுதுல்ல, இதுதான் ப்ரஷ் கிளென்சிங் மேட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி எல்லா ப்ரஷஸையும் 1 by 1 ஷாம்பூவில் லைட்டாக தொட்டு ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரொட்டேஷன் மோஷனில் ப்ரஷஸ்க்கு ஜென்டிலாக ஸ்ட்ரோக் கொடுங்க. வீடியோவில் பார்க்கும்போது ப்ரஷஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹார்ஷாக பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கிறதுனால அப்படி தெரியுது. எல்லா ப்ரஷஸையும் இதே மெத்தடில் ஷாம்பூவில் க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி ப்ரஷஸோட பிரிசில்ஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்ஷாக ப்ரெஷர் கொடுக்காமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் முடிஞ்சோடனே வாட்டரில் த்ரூ அவுட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிடுங்க. எல்லா ப்ரஷஸையும் நீங்கள் எப்படி ஷாம்பூவில் க்ளீன் பண்ணிங்களோ அதே மாதிரி திரும்பவும் இன்னொரு வாட்டி நார்மல் லூக் வார்ம் வாட்டரில் அதே பேட்டர்னில் ப்ரஷஸை க்ளீன் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் டபுள் கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் ஆஃப் க்ளீனிங்கை ஏன் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் க்ளீனிங்னு கூப்பிட்றாங்கன்னா, வாஷ் பண்ணுறது மட்டும் இல்லை, ட்ரை பண்ணுறதுக்கும் இது ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும். இது நம்மளுக்கு எப்போ ஆம்பிள் ஆஃப் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம பண்ணலாம். ஸோ எஸ், நெக்ஸ்ட் என்னென்னா, வாஷ் பண்ண எல்லா ப்ரஷஸையும் திரும்ப ரன்னிங் வாட்டரில் ப்ரஷஸை நீங்கள் க்ளீன் பண்ணணும். இதில் ஏதாவது மேக்கப் ரெசிடியூ இல்லைனா சோப் கண்டென்ட் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஜென்டிலாக ஒரு காட்டன் டவல் இல்லை ஏதாச்சும் சாஃப்ட் ஃபேப்ரிக் டவல் எடுத்துக்கிட்டு ப்ரஷஸை க்ளீனாக அடுக்கி வைங்க. ஒன்ஸ் எல்லா ப்ரஷஸையும் அடுக்கி வச்சோன்னே டவலை ரேப் பண்ணிவிடுங்க. ஃபுல் ப்ரஷஸும் ரேப் ஆகிடணும். இது ஏன் பண்ணுறோன்னா, ப்ரஷஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த சாஃப்ட் ஃபேப்ரிக் உறிஞ்சிடும். அப்புறம் ஸ்லோலி 1 by 1 ப்ரஷஸை எடுத்து அதே கிளாத்தில் டேப் பண்ணிவிட்டு வைப் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ப்ரஷஸ் நம்ம ஹேர் மாதிரி தான். வெட்டாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹார்ஷாக பண்ண ப்ரஷில் இருக்கிற எல்லா பிரிசில்ஸும் ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி, நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கேன்னு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் பியூட்டி பிளெண்டரை எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் காமிக்கல. அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து ஒரு கப்பில் வாட்டர், ஷாம்பூ அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டரை அதுக்குள்ளே நல்லா சோக் பண்ணிவிட்டு ஓவனில் 1 மினிட்டுக்கு ஹீட் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் எடுக்கும்போதே பியூட்டி பிளெண்டரில் இருக்கிற எல்லா அழுக்கும் ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரன்னிங் வாட்டரில் ஸ்குவீஸ் பண்ணாலே போதும், எல்லா மேக்கப் ரெசிடியூவும் கம்ப்ளீட்டாக வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ப்ரஷஸை எப்படி நான் டேப் பண்ணி பண்ணுறேனோ அதே மாதிரி பியூட்டி பிளெண்டரையும் நல்லா அந்த கிளாத்லேயே ஸ்குவீஸ் பண்ணுங்கள். ப்ரஷஸை சன் ட்ரை, ஏர் ட்ரை பண்ணிடுங்க. மெத்தட் ஆஃப் கிளென்சிங்கை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் இந்த வீடியோவில் க்ரைலான் மேக்கப் கிளென்சரை தான் எடுத்திருக்கேன். மார்க்கெட்டில் நிறைய ப்ரஷ் கிளென்சர்ஸ் இருக்குது. இன்கேஸ் நம்ம டெய்லி ப்ரஷஸை யூஸ் பண்ணுறோம், ரொம்ப மேக்கப் அதில் இருக்குன்னா, இன்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ரஷ்ஷை கிளென்ஸ் பண்ணணும்னா இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஜஸ்ட் அந்த கிளென்சர் ஆல்கஹாலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்ரை டிஷ்யூ பேப்பரில் நம்ம ஃபார்வர்ட் பேக்வர்ட் மோஷனில் க்ளீன் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் ப்ரஷ் கிளென்சரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே க்ளீன் ஆகிடும் அண்ட் ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடும். மோஸ்ட்லி டெய்லி மேக்கப் யூஸ் பண்ணுறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அப்போவும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டதில்லை, இந்த மேக்கப் கிளென்சரை நீங்கள் டெய்லி ஆஃபன் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ் ரொம்ப போக்கி ஆகிடும். And also mostly try to keep your brushes always neat and clean to avoid any breakouts in your faces. ஏன்னா hygiene of the brushes are very very much important in our life. ஜஸ்ட் பாருங்கள், நான் கொஞ்சம் தான் லிக்விட் எடுத்தேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. அந்த பிரிசில்ஸில் எந்த மேக்கப் ரெசிடியும் இல்லை. இன்னும் மார்க்கெட்டில் நிறைய ப்ரஷ் கிளென்சர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட் ப்ரஷ் கிளென்சர், பாம் எக்ஸெட்ரா. ஸோ எஸ், இதுதான் என்னோட க்ளீனிங் மெத்தட். என்னோட ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Until then, I'll meet you in the next video. Thank you so much. Bye bye.